ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் அன்பாக நேசித்த உறவு, பாசமாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் நம்மளை விட்டுட்டு கடந்து போவாங்க. எதனால் இவங்க பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வர நமக்கு தெரியாது. இதை நினச்சி நம்ம கவலைப்பட்டுட்ருப்போம். இவங்களை என்ன பண்ண, திருப்பி அவங்க நம்மக்கிட்ட வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நேசித்த உறவு, நம்ம அன்பு வச்ச உறவு, பாசம் காணித்த உறவு, இப்படிப்பட்ட உறவுகள் திரும்பி வரணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? கணவன் மனைவி உறவுங்கிறது கட்டி பிடிக்கிறதுலையும் முத்தம் இடுறதுலையும் இல்லைங்க. தன்னுடைய உணர்வுகளையும் வலிகளையும் புரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட்டு வர கூடவே பயணம் செய்ய உள்ள உறவு தான் இந்த கணவன் மனைவி உறவு. அது போலவே வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் இருந்தாலே மனசு எப்போவுமே ஒரு தன்னம்பிக்கையோட சந்தோஷமாக தான் இருக்கும். வாழ்க்கையில் அன்பை தரதும் உறவு தான், ஒரு அனுபவத்தை நமக்கு தரதும் உறவு தான். சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கே புரிய வரும். எதுவுமே வாழ்க்கையில் எப்போவுமே நிலைக்காதுங்க. ஒரு சில உறவுகள் லாஸ்ட் வரை நம்ம கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதுவும் சில டைம் நம்மளை விட்டு கடந்து போகும், நிலைக்காமல் போகும். ஏதாவது ஒன்று சிதைந்து முடிவடையும். வாழ்க்கையும் ஏதாவது ஒன்றில் முடிவடைய தான் செய்யுது. வாழ்க்கையில் தனிமைக்கு ஈடான ஒரு ஃப்ரெண்டை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் நல்லா அன்பாக நேசித்த பாசமாக இருந்த உறவு பேசாமல் போகும்போது மனசு வலிக்கும். எல்லாத்துக்கும் உள்ளது தான். ஏன்னா இந்த உலகத்தில் அவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பல இதை நம்ம விட்டு கொடுத்துருப்போம் அவங்களுக்காக. இன்றைக்கி அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் போகும்போது முந்தி உள்ளது, அதாவது நீங்கள் விட்டு கொடுத்ததை நினச்சி கவலைப்படுவீங்க, அழுது புலம்புவீங்க. இப்படி கவலைப்படுறதுனாலேயோ அழுது புலம்புறதுனாலேயோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே போல் வாழ்க்கையில் இன்பனாலும் சரி துன்பனாலும் சரி எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இருந்துன்னா அது நாளைக்கு இன்பமாக மாறலாம். நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்பமாக இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் துன்பம் வரலாம். எல்லாமே மாறி மாறி போகும். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாறி போகும். இதை முதல்ல சரியாக புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு நாடக மேடைங்க. அதில் சிலர் நல்லவங்களா, சிலவங்க நல்லவங்க போல் வேஷம் போட்டு, இதெல்லாம் வாழ்க்கைங்கிறது ஒரு நாடக மேடைன்னே சொல்லுவேன். யாரோ ஒருவர் ஒரு குற்றத்தை செய்துட்டாங்கன்னு நினைங்களேன், அந்த குற்றத்தை நான் தான் செய்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஒத்துக்கிறாங்க பாருங்க, அதுதான் நேர்மையோட முதல் படி அப்படின்னே சொல்லலாம். உறவுங்கிறது ஒரு ஊசி மாதிரி. அது கோர்க்கவும் செய்யும், சில டைம் அது குத்தி காணிக்கவும் செய்யும். சில பணக்காரன் பெரிய பணக்காரனாக இருப்பான், ஆனால் அவன் கஞ்சன்லேயும் கஞ்சனாக இருப்பான். அவன் ஏழையிலும் ஏழை. எப்படின்னு பார்க்குறீங்களா? எவ்வளோதான் காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் அதை செலவழிக்காமல், அதாவது வாழாமல், அதை கஞ்சத்தனம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஏழை கையில் காசு இல்லை, அவங்களால எதுவுமே வாங்க முடியாது. ஆனால் பணக்காரன் கையில் எல்லாமே இருந்தும் அவன் வாங்காமல் அதை அனுபவிக்காமல் இருக்கிறான்னா அவன் ஏழையிலும் ஏழை தானே. ஒரு தேள் இருக்குன்னு வைங்களேன், அந்த தேளுக்கு நம்ம எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தோன்னா அதனோட குணநலங்கள் என்ன? கொட்டுறது. அது அடிக்கடி கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் சில உறவுகள், நம்பிக்கை இல்லாத உறவுகளை நம்ம அதிகாரம் கொடுத்து வச்சோன்னு வைங்களேன், அது அதுக்குள்ள குணத்தை அப்பப்போ காணிச்சிட்டு தான் இருக்கும். அதாவது நம்பிக்கை துரோகத்தை செய்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் யார் கையில் எந்த அதிகாரத்தை கொடுக்கணும் அதில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். உங்கள் பேச்சு துணைக்கு யாருனாலும் இருக்கலாங்க. ஆனால் உங்கள் மன கஷ்டத்தை, வேதனையை,
கவலையை புலம்பி தீர்க்கிறதுக்கு ஒரு நெருக்கமான உறவு தான் இருக்க முடியும். யார்கிட்டேயும் போய் நம்ம கஷ்டத்தையோ வேதனையோ புலம்பி தீர்க்க மாட்டோம். ஏதாவது ஒரு நெருக்கமான உறவுகள்கிட்ட மட்டும்தான் கஷ்டத்தையும் வேதனையும் நம்ம புலம்பி தீர்ப்போம். அதே போல் இன்றைக்கி அப்படி நீங்கள் புலம்பி இருந்த உறவு, அதாவது நம்பின உறவு, பாசமாக இருந்த உறவு, ரொம்ப நேசித்த உறவு, ஒரு அன்பான உறவு இன்றைக்கி உங்ககிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்காதீங்க. அவங்கக்கிட்ட இப்படி நடந்து பாருங்க. அவங்க உண்மையாகவே உங்களை நேசித்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. பேசாமல் 2 நாள் 3 நாள் இருப்பாங்க, கண்டினியூவாக இருக்க மாட்டாங்க. அப்போது அவங்க பேசாமல் வருஷக்கணக்காக இருக்கிறாங்கன்னா ஒன்று அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கலை, இன்னொன்று அவங்க உண்மையாக நேசிச்சிருந்தாலும் நீங்கள் மனதளவில் பெரிய காயத்தை அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கொடுத்துருக்கலாம். அதனால் அவங்க உங்களை பேசாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பேசி என்னத்துக்கு, நம்ம பேசினாலே அவங்க நம்மளை ஹேட் பண்ணுவாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க, கஷ்டப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவங்க உங்கள்கிட்ட பேசாமல் விலகி போகலாம். இல்லைன்னா நீங்கள் இருந்த இடத்துல இன்னொரு புதிய உறவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி இதை விட அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழுதாலோ புலம்புனாலோ எங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. மாறா அவங்க பேசாமல் போகிறாங்களா, மௌனமாக அவங்கள போக விடுங்க, கெஞ்சாதுங்க. பேசுன்னு சொல்லி நான் உனக்கிட்ட பேசாமல் இருந்துக்கிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லி கெஞ்சாதீங்க. நீங்கள் அமைதியாக அவங்கள போக விடுங்க. போக விட்டுட்டு அதை நினச்சிருந்து புலம்பாதீங்க. உங்கள் வேலையில் உங்கள் கடமையில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் உங்கள் கடமையில் கரெக்டாக அந்த கவனத்தை செலுத்தும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இவங்க தந்த அந்த வலி கொஞ்சமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கடமையில் நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது அங்கே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரும். அந்த உயர்வை கண்டு அவங்க இதை காட்டிலும் இன்னொரு உறவு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசாமல் போனாங்கன்னா ஐயோ இவங்களை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. உங்களை நாடி வர சான்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் ஏதாவது மன கஷ்டத்தை கொடுத்து அவங்கள ரொம்ப காயப்படுத்தி அனுப்பியிருப்பீங்கன்னா நீங்கள் தாங்க அவங்கள தேடி போகணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எதனால் அவங்க பேசாமல் இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் தனியாக இருந்து யோசித்து பாருங்க. ஏன்னா தனிமையை காட்டிலும் மிக சிறந்த மருந்து கிடையாது. தனியாக இருந்து நீங்கள் பண்ணினது தப்பா, இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் தான் அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் ஏதாவது அவங்க மன காயப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தினா நீங்கள் தாங்க அவங்கள போய் பேசணும். இல்லை நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, நீங்கள் அவங்கள அலட்சியப்படுத்தாமல் அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து உண்மையான அன்போடு இருந்திருப்பீங்கன்னா அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்காங்கன்னா ஒன்று உங்கள் இடத்த நிரப்ப புதிய உறவு ஒன்று வந்திருக்கு. 2வது பார்த்திங்கன்னா உங்களை விட பெஸ்ட்டான பண வசதி படைச்ச யாராவது வந்திருக்கலாம். இப்படி இருந்தால் இந்த உறவுகள் இப்படி மாறி போக சான்ஸ் இருக்குது. ஒருவேளை ஒரு புதிய உறவு வந்த உடனே பழையது நீ அப்படின்னு சொல்லி கலத்தி விட்டுட்டு போனாங்கன்னா அவங்க திரும்பி வந்தாங்கன்னா ஏற்றுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி விட்டுட்டு போனவங்க கொஞ்ச நாள் உங்ககிட்ட இருக்கும்போது பழையபடியே சலிச்சு விட்டுட்டு போக சான்ஸ் இருக்குது. நீங்கள் யோசித்துட்டு உங்கள் மேலே தப்பு இருந்தால் நீங்கள் போய் பேசுங்க. இல்லைன்னா உங்கள் கடமையில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. அவங்க முன்னே வாழ்ந்து காணிங்க, உயர்ந்து காணிங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். உங்களை கண்டிப்பாக அவங்க தேடி வருவாங்க. அதனால்
பாசமான உறவு போயிட்டேன்னு சொல்லி கலங்காதீங்க. இப்படி நடந்தாலே அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லைனா தேடி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.